தமிழ்நாடு விளையாட்டுத் துறையினுடைய தி மோஸ்ட் ஹிஸ்டாரிக் டே அப்படின்னு இன்னைக்கு நாம சொல்லலாம். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்டை உருவாக்கணும்னா அதுக்கு டேலண்டான ஒரு கோச் முக்கியம். ஒரு நல்ல கோச் வேணும்னா அவர் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனா ப்ரூவ் பண்ணி இருக்கணும். அப்படி மக்கள் பணியில சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புடன் சாதிச்சு இன்னைக்கு இந்திய அரசியலே ஒரு சிறந்த கோச்சாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் முந்தைய ஆட்சியாளர்கள் சைட்லைன் பண்ணி வச்சிருந்த விளையாட்டுத் துறையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. உங்கள பலர் ஏழை எளிய பின்னணியில இருந்து வந்திருப்பீங்க. மாடர்ன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டை நம்மளால வாங்க முடியுமா? நமக்கு கிடைக்குமா? வெளிநாடுகள்ல நடக்கின்ற டோர்னமெண்ட்ல நம்மளால கலந்துக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல நேரங்கள்ல ஏக்கங்கள் இருந்திருக்கும். அந்த ஏக்கத்தை போக்குறதுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் துவங்கி வச்சது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பல பேரோட கனவுகளை நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் சாத்தியமாக்கிட்டு இருக்கு. தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள்ல மெடல் வின் பண்ற வீரர்களுக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸையும் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட், முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம், பாரா ஸ்போர்ட்ஸ் அரேனா, சென்னைக்கு வெளியே பிற நகரங்களையும் சர்வதேச விளையாட்டு போட்டிகள்னு நம்முடைய அரசனுடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு ஆல்ரவுண்டராக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. துடிப்பா செயல்பட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களையும் விளையாட்டுத்துறையையும் அதிவேகமாக வளர்த்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். இங்க இருக்கிற பல்வேறு சாம்பியன்களை உருவாக்கும் திறமையான கேப்டனா அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவரும் உங்க ஃபீல்ட்ல மெடல் அடிக்கணும். இன்னைக்கு உலகம் போற வேகத்துக்கு ஒரு முறை மட்டும் வின் பண்ணா போதாது, தொடர்ந்து வின் பண்ணணும். அப்படி நீங்க வெற்றி பெற்று வாழ்க்கையில முன்னேற உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு தர நம்ம அரசு தயாராக இருக்கு. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. நானும் சரி, உங்களுடைய மினிஸ்டர் உதயநிதியும் சரி, உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் அதை செய்து தருவோம். நம்ம இளைஞர்களுக்கு படிப்பும் விளையாட்டும் 2 கண்களாக இருக்கணும். பாசிட்டிவா இருங்க, ஃபிட்டா இருங்க. நீங்க ஹெல்த்தியா இருந்தா நம்ம ஸ்டேட்டும் ஹெல்த்தியா இருக்கும். உங்க ஹெல்த் தான் இந்தியாவினுடைய ஹெல்த், உண்மையான ஹெல்த். இன்றைக்கு டீனேஜில் இருக்கிற மாணவர்கள் தான் வருங்கால சமுதாயத்துக்கு மிக மிக முக்கியமானவங்க. உங்களை பாதுகாப்பா வளர்த்தெடுப்பது தான் எங்களுடைய பெரும் பொறுப்பு. அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0ல இன்னும் திட்டங்கள் லைன் கட்டி வர இருக்கு. நாங்களும் வென்று வருவோம், நீங்களும் தொடர்ந்து வென்று வாங்க, வெல்வோம் ஒன்றாக. என் பேரு பிரிஷா, நான் ஒரு இன்டர்நேஷனல் வாலிபால் பிளேயர். என்னோட பேர் வந்து அரவிந்த், நான் அத்லெட்டிக்ல லாங் ஜம்ப்ல இருக்கேன். என்னோட பேர் ஆனந்த்ராஜ், நான் வந்து ஒரு பாரா அத்லெட். அப்பா வந்து வடபழனி டிப்போல மெக்கானிக்கா தான் இருக்காரு. எங்க வீட்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அப்பா வந்து இறந்துட்டாரு, அம்மா மட்டும் தான் இப்ப இருக்காங்க. நான் இதுவரை கேஷ் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா முதல் கையில 30 லட்ச ரூபாய் கேஷ் அவார்டு வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா வாய்ப்புல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வேலை கொடுத்துருக்காங்க. நேஷனல் கேம்ஸ்ல சில்வர் மெடல் பண்ணனால தமிழ்நாடு கவர்மெண்டோட 3% கோட்டால ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஜாப் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எத்தனையோ வருஷம் எங்களோட பெரிய கனவு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது. இவ்வளோ நாள் எங்களுக்கு இது ஒரு எட்டா கனியா இருந்தது. இவ்வளோ நீண்ட நாள் கனவு பாரா அத்லெட்டுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம். நான் வந்து ஒரு டெலிவரி பாயா இருந்தேன். டெலிவரி பாயா இருந்து நான் வந்து விளையாடிட்டு இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல நான் வந்து 3% கோட்டால வந்திருக்குது. எனக்கு எங்க வீட்டில் இருக்கிறவங்களும் நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுக்கு சீனியர் இன்டர்ஸ்டேட் நேஷனல் மெடல் பண்ணதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் தந்திருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல. மினிமம் ஒரு 6 lakhs கிட்ட ஹை கேஷ் இன்சென்டிவ் மட்டுமே வாங்கியிருக்கேன். என்னோட பொண்ணு வந்து பிறந்ததுலேருந்து காது வாய் கேட்க பேச இல்லாத மாற்றுத்திறனாளி. அவருடைய அன்புல இன்னைக்கு நான் திகைச்சு போய் நின்றுருக்கேன். என் பிள்ளைக்கு கிடைச்சதுக்கு மாத்திரம் இல்ல, என் பிள்ளை மாதிரி இருக்கிற 20 குழந்தைகளுக்கு டெஃப் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டரியிலே ஒரு பெரிய விஷயம். இது இந்தியாவிலே வந்து எந்த மாநிலமும் வந்து செய்யாத ஒரு செயலை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
உதயநிதி அண்ணா தேங்க்யூன்னு சொல்றாங்க.